வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தில் மிகவும் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால்தான் எல்லாவற்றையும் நம்பினார்கள். கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என பவுல் 1 கொரிந்தியர் 15:14 எழுதுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முக்கியப்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சம்பவங்கள், செய்திகளையெல்லாம் எப்பொழுதுமே ஈஸ்டர் தினத்தன்று நினைக்கிறோம், அதிகமாக தியானிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தி, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த காரியங்களை தியானிப்பது ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய ஒன்றாகும். ஈஸ்டர் அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் அந்த நினைவுகளை புதுப்பித்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தி அன்றைக்கு அநேகருக்கு ஆச்சரியமாக இருந்தது, உத்வேகத்தை கொடுப்பதாகவும் இருந்தது, நம்பிக்கையை அதிகப்படுத்தினதாகவும் இருந்தது. உயிர்த்தெழுதலின் செய்தி 3 விதமாக நாம் பார்க்க முடியும். முதலாவது, உயிர்த்தெழுதலின் செய்தி உற்சாகத்தை கொடுக்கும் செய்தி. இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்கள் எல்லோருமே உற்சாகம் அடைந்தார்கள். ஏன் அழுகிறாய் என அழுகிறவர்களை சந்தோஷிப்பிக்கும் செய்தி, பயந்தவர்களை தைரியப்படுத்தின செய்தி, சந்தேகப்படுகிறவர்களை நம்ப வைத்த செய்தி, பின்வாங்கினவர்களை இயேசுவோடு மறுபடியும் நெருக்கமாக்கின செய்தி, மந்த இருதயம் உள்ளவர்களை அனலாக்குகின்ற செய்தி. இரண்டாவது, உயிர்த்தெழுதலின் செய்தி உயிர்ப்பிக்கும் செய்தி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என எபேசியர் 2:1 மற்றும் 5 வாசிக்கின்றோம். நாம் நீதிமான்கள் ஆவதற்காக, அதாவது ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக ஆவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என ரோமர் 4:25 வாசிக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் நாம் பெற்றுக்கொள்கின்ற விசேஷித்த ஆசீர்வாதம் அவரோடு நமக்கு கிடைக்கும் உறவுதான். அந்த தெய்வீக உறவு நமக்கு அன்பையும் சமாதானத்தையும் தெளிவையும் புதிய நம்பிக்கையையும் கொடுக்கின்றது. அந்த அன்பையும் சமாதானத்தையும் அனுபவிப்பதால் நமக்குள் பரிசுத்த வாழ்வு வருகின்றது. மூன்றாவதாக, உயிர்த்தெழுதலின் செய்தி உலகிற்கு அறிவிக்க வேண்டிய செய்தி. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொல்லுங்கள் என மத்தேயு 28:7 வாசிக்கின்றோம். லூக்கா 24:9 ஸ்ரீகள் சீஷருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள் என பார்க்கிறோம். இது நல்ல செய்தி, ஆசீர்வாதத்தின் செய்தி, நம்பிக்கையின் செய்தி, உலகிற்கு தேவையான செய்தி, பொருத்தமான செய்தி, பரலோகத்தின் செய்தி. இருளுக்கு எப்படி வெளிச்சம் தேவையோ அதை போல பாவத்திலிருந்து, உலகை பாவத்திலிருந்து விடுவிக்கும் செய்தி மட்டுமல்ல, அறிவிக்க வேண்டிய செய்தி என்பதையும் நாம் நினைக்க வேண்டும். இந்த மகத்துவமான செய்திக்கு, நிகழ்வுக்கு யார் சாட்சிகள்? திறந்த கல்லறை, திருமறை, திருவிருந்து, திருச்சபை, அதாவது நானும் நீங்களும் தான். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த சம்பவம் கிறிஸ்தவத்திலே எவ்வளவு முக்கியமானதோ அதை போல நாம் ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூறுவதும் முக்கியமானதுதான். உயிர்த்தெழுதலின் செய்தி நம்மை உற்சாகப்படுத்தும், உயிர்ப்பிக்கும், மட்டுமல்ல உருவாக்கும். எம்மாவூர் சீஷர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நடந்த பொழுது அக்கினியின் அனுபவத்தை உணர்ந்தார்கள். ஆம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நான் அனுதினமும் நடக்கின்ற பொழுது ஆண்டவர்
குளிர்ந்து போயிருக்கும் நம் இதயங்களையும் அனலாக்குவார். அன்பானவர்களே, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் எவ்வளவு நேரம் நடக்கிறோம்? இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அபரிவிதமாய் காணப்படுவதாக, வழி நடத்துவதாக. ஆமென்.